Hello students, GCD and LCM of polynomials தான் பார்க்க போறோம். GCD னா என்ன? Greatest common divisor and LCM னா என்னது? Least common multiple. GCD வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.10ல இருக்கு. ரெண்டு பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா GCD மெத்தட்ல, அதாவது டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்கும் போது எதை டிவைடன்ட்ல போடணும், எதை டிவைசர்ல போடணும்ன்றத ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, டேர்ம்ல உள்ள பவர் செக் பண்ணணும். பவர் ஹையஸ்டா இருந்தா அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல ரெண்டுமே ஒரே பவர்னா கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணி எந்த கோஎஃபிஷியன்ட் பெருசோ அதை தான் வந்து டிவைடன்ட்ல எழுதணும். 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3 இதான் டிவைடன்ட். டிவைசர்ல போடுறது வந்து x³ பிளஸ் x² மைனஸ் x பிளஸ் 2. ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம வந்து ஜிசிடி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா 2x³ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இதால டிவைட் பண்ணணும். அப்ப 2x³ டிவைடட் பை x³ என்ன கிடைக்கும்? x³ கேன்சல் ஆயிரும். அப்ப 2 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப 2ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 into x³ 2x³ அடுத்து 2 மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? 2x² மைனஸ் 2x பிளஸ் 4ன்றது கிடைக்கும். சைன் கன்வர்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் எப்பயுமே கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 7x² மைனஸ் 7x² பிளஸ் 7x மைனஸ் 7 இப்படிதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு மேல இதை பண்ண முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணும், இதுல இருந்து 7 மைனஸ் 7 காமனா எடுத்துனோம்னா x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஜிசிடி பொறுத்தவரை ஃபைனலா 0 வர வரையும் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நம்ம இப்ப இதை தான் வந்து என்னவா எடுத்துக்கணும், நம்ம டிவைசர் ஆகும், இதை டிவைடன்டாவும் எடுத்துக்கணும். இது வந்து உள்ளக்க போட போறோம். x³ பிளஸ் x² மைனஸ் x பிளஸ் 2 இதை வந்து டிவைசர் எழுதிருவோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x³ x² டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். இப்போ எக்ஸால மல்டிப்ளை பண்ண போறோம். x³ மைனஸ் x² பிளஸ் எக்ஸ் சைன் கன்வர்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் கேன்சல் ஆயிரும். 2x² மைனஸ் 2x பிளஸ் 2. நெக்ஸ்ட் இந்த 2x² x² டிவைட் பண்ணும்போது x² கேன்சல் ஆயிட்டு பிளஸ் 2 மட்டும் கிடைக்கும். 2ஓட அடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2x² மைனஸ் 2x பிளஸ் 2 சைன் கன்வர்ஷன் பண்ணா எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 0 கிடைச்சிருச்சு. therefore GCD is equal to x² minus x plus 1. ஜிசிடி எப்பயுமே எதுனா டிவைசரா இருக்கிறத தான் நம்ம ஜிசிடியா எழுதுவோம். டிவைசர்ன்றது எது? இந்த வெளியில x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதுதான் டிவைசர். எப்பயுமே ஃபைனல் ஆன்சர்ல இப்படி எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.11 பார்க்கலாம். ஃபைன் ஜிசிடி 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதனாலதான் டிவைட் பண்ணி இப்போ கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே ஃபர்ஸ்ட் காமனா வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு? 6 காமனா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இதை 6 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல 3 காமனா இருக்கு. அப்ப 3 காமனா வெளில எடுத்துடலாம். x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6 ரெண்டுமே இப்ப காமனா வெளியில எடுத்தாச்சு. எப்பயுமே எங்க எது டிவைடன்ட்ல வரும் எது டிவைசர்ல வரும்ன்றது பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மே பார்த்தா எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. x³ x சேமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எது பெருசா இருக்கு? 5 தான் பெருசா இருக்கு. அப்ப இதுதான் வந்து உள்ளக்க வரணும். x³ மைனஸ் 5x² பிளஸ் 10x மைனஸ் 8. இப்ப வெளியில x³ மைனஸ் 4x² பிளஸ் 7x மைனஸ் 6. ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டையுமே டிவைட் பண்ணி பார்க்கணும். x³ கேன்சல் ஆயிரும். அப்போ 1 தான் கிடைக்கும். இப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா அதே நம்பர் தான் வரும். நம்மளுக்கு டைரக்டா எடுத்து எழுதிடலாம். சைன் கன்வர்ஷன் பண்ணலாமா? சைன் கன்வர்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? சைன் கன்வர்ஷன் பண்ணா x³ கேன்சல் ஆயிரும்.
மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் 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 பிளஸ் மைனஸ். இதுக்கப்புறம் பண்ண முடியாது, அதனால இதை அப்படியே வச்சுட்டு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 3x² மைனஸ் 3x ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ இதை வந்து டிவைடண்டாகவும் இதை வந்து டிவைசராக வச்சு டிவைட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் 0 வர வரையும் போட்டுட்டே இருக்கணும். மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும், அப்போ x² தான் கிடைக்கும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் x² ப்ளஸ் 3x மைனஸ் 2. நெக்ஸ்ட் நம்ம இதை தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ x3/x2னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதுனா x³ மைனஸ் 3x² ப்ளஸ் 2x. சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் x² ப்ளஸ் 5x மைனஸ் 6. இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணோன்னா x²னா கேன்சல் ஆகிட்டு -1 மட்டும் கிடைக்கும். 1ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா அதே வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதனால அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சைன் கன்வர்ஷன் பண்ணும்போது x² கேன்சல் ஆயிரும். (2x - 4) இருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே காமனாக இருக்க நம்பரை எடுத்து எழுதிட்டு அதை வந்து டிவைசரில் எழுத கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2 × x - 2ன்னு கிடைக்கும். இப்போ x - 2ஆல தான் நம்ம எதை இது பண்ண போகிறோம், இதை டிவைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்போ x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை x - 2. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா x²ல x கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? x மட்டும் தான் கிடைக்கும். x² மைனஸ் 2x இதை சைன் கன்வர்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோன்னா -x ப்ளஸ் 2 கிடைக்கும். அப்போ x கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 -1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது சைன் கன்வர்ஷன் பண்ணா ஃபுல்லா கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 0 கிடைச்சது. therefore GCD is x - 2. டிவைசர்ல இருக்கதா எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டோம். x - 2. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங்ல 3யும் 6ம் காமனா எடுத்திருப்போம். 3, 6 இடத்துல எது காமன் டிவைஸ்ன்றத பார்க்கணும். 3, 6 காமன் டிவைஸ்ல வந்து 3. அப்ப ஃபைனல் ஆன்சர்ல எப்பயுமே 3 × x - 2ன்றத எழுதணும். இதான் ஃபைனல் ஆன்சர்.